கரூர் சம்பவம் தாவேக்காவை சார்ந்த பல நிர்வாகிகள் மீது இப்போ வழக்குமே பதியப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த வழக்கு எப்படி நகரும்? இப்போ என்ன அப்படின்னா ஒரு 3 விஷயத்துக்காக சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவங்க மேலே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 105, 115, 125 கிளாஸ் பி, 223 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட், தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட். இன்னைக்கு என்ன ஒரு அப்டேட் நம்ம அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆம்புலன்ஸ் இருக்கார் இல்லையா, ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல சேலம் இளைஞர் ஒருவர் இன்னைக்கு கரூர் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காரு. இதுல நீதிமன்றமே இன்னொரு விஷயமும் இங்க சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்காதீர்கள். டேக்கொன் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய கரூர் பரப்புரையின் பொழுது கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த சம்பவம் பல ஊடகங்கள்ல பல்வேறு விதமான அணுகுமுறைகளோடு அணுகப்பட்டிருந்தாலும் இதை சட்டபூர்வமா அணுகலாம். அந்த அணுகுமுறையினுடைய ஒரு கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். கரூர் சம்பவம் அதுக்கு தாவேக்காவை சார்ந்த பல நிர்வாகிகள் மீது இப்போ வழக்குமே பதியப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த வழக்கு எப்படி நகரும் இனி வரும் காலகட்டங்கள்? இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 7 கேசஸ் போல் ஃபைல் பண்ணப்பட்டு அதில் 3+4 கேசஸ் முடித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நிலுவையில் இருக்க அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே இருக்குது. இப்போது என்ன அப்படின்னா ஒரு 3 விஷயத்துக்காக சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஜக நிர்வாகியான உமா ஆனந்தன் அவங்க சிபிஐ விசாரணை இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த விசாரணை மீது என்ன கேட்ட போதுமான இடம் தராததுனால்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது முதல் பெட்டிஷன். இரண்டாவது பெட்டிஷன் என்ன அப்படின்னா, தாவேகா தரப்புலேருந்து ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு பெட்டிஷன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது அஷ்ரா கார்க் அவங்க தலைமையில் சிவில் சப்ளை சிஐடி எஸ்பி ஷாம்லதேவி அவர்களும் அதுக்கப்புறம் எஸ்பி விமலா அவர்களும் இவங்க முன்னிலையில் அமைக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எங்களுக்கு வேண்டாம், மூத்த அதிகாரிகளை கொண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சிடிஆர் நிர்மல்குமாரும் புசி ஆனந்த் அவர்களும் ஃபைல் பண்ணப்பட்ட ஆன்டிசிபேட்டரி பெயில். இது 3 பெட்டிஷன்ஸ் இங்கே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அது அக்டோபர் 10 அன்னைக்கு ஹியரிங்க்கு வருது. இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறமே தாவேக்காவுடைய கட்சி ஒருவேளை இதோட தடை பண்ணிடுவாங்களோ, இந்த கட்சியே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள் இருந்துச்சு. அண்ட் பல நிர்வாகிகள் மேல வழக்குமே பதியப்பட்டது. இந்த சமயத்துல விஜய் அவர்கள் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணுவாங்களா, விஜய் அவர்களை கைது பண்ணுவாங்களான்ற மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. ஒரு வழக்கறிஞரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்களை கைது பண்றதுக்கும் வழக்கு பதியறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் நம்ம இதில் அதான் பார்த்தோம். இந்த எஃப்ஐஆர் போடுறதுல அப்படின்னு பார்த்தோம்னா A1, A2, A3 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மதியழகன் அவர்கள் A1 கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டு விட்டார். மாசி பவுன்ராஜ் அவர்களும் அரெஸ்ட் செய்யப்பட்டார். எதற்காக அப்படின்னா, மதியழகன் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக. அவங்க அக்டோபர் 14 வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் அவங்களை வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவர் பெயில் அப்ளை பண்ணியிருந்தார். பெயிலும் இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெயிலும் அவருக்கு கொடுக்கப்படலை இன்னைக்கு. அதுக்கப்புறம் A2 புசி ஆனந்த் அவர்கள் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, A3 சிடிஆர் நிர்மல்குமார் ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி. இவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்வீட் போட்டதுக்காக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மீதும் இங்கே வழக்கு பதியப்பட்டிருக்கு இல்லையா. இவங்க மேலே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 105, 115, 125 கிளாஸ் பி, 223 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட், தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட், செக்ஷன் 3. இதெல்லாம் அதாவது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், கொலையாகாத மரணம், மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தல், அரசு அதிகாரி உத்தரவை மதிக்காமல் நடத்தல், இந்த மாதிரி செக்ஷன்ஸு கீழெல்லாம் போடப்பட்டிருக்கு. ஓகே, இது எப்படின்னா இந்த எஃப்ஐஆரில் A1, A2, A3 அண்ட் அதர்ஸ்ன்னு போடப்பட்டிருக்கு. ஓகே, அது ஃபியூச்சரில் என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அதர்ஸில் சில பேர் இன்க்ளூடும் பண்ணப்படலாம். இல்லை என்கொயரி முடிஞ்சு இல்லைங்க இவங்க மீது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் குவாஷும் பண்ணப்படலாம். அது அடுத்த கட்டமான விஷயம். என்கொயரி நடக்கிறத பொறுத்து தான் அது டிசைட் செய்யப்படும் இந்த இடத்துல. இன்னைக்கு என்ன ஒரு அப்டேட் நம்ம அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆம்புலன்ஸ் இருக்கார் இல்லையா, ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் சேலம் இளைஞர் ஒருவர் இன்னைக்கு கரூர் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காரு. சரணடைஞ்சு எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் சரணடைஞ்சிருக்காரு. இதுதான் நடந்த விஷயம். ஓகே, இங்கே நமக்கு நிறைய பார்த்துருக்கோம். நீதிமன்றமும் நிறைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இப்போ எல்லாருமே எப்படி இருக்குன்னா, இந்த கட்சி ரீதியான ஒரு அணுகுமுறை தான் இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். நீதிமன்றமே அதை நிறைய கேசஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா. கட்சி ரீதியான அணுகுமுறை வேண்டாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து கட்சியும் சேர்ந்து இங்கே ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் நீதிமன்றமும் தாவேக்கா இருக்கட்டும், அரசு தரப்புக்காக இருக்கட்டும், காவல்துறை தரப்புலையாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பல்வேறு விதமான கண்டனங்களும் அங்கே வச்சிருந்தாங்க. ஓகே, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அந்த இடத்துல
குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் வைக்கப்பட்டது. அதாவது அந்த ஆம்புலன்ஸ் சார்ந்தா இருக்கட்டும், பேரிகேட் சார்ந்தா இருக்கட்டும், லத்தி சார்ஜ் சார்ந்தா இருக்கட்டும், கேட்ட இடம் கொடுக்கலன்றதை சார்ந்தா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அங்கே வைக்கப்பட்டது இல்லையா. இதை தாண்டி விஜய் அவர்கள் மீது பாயுமா, கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டில் இப்போது கட்சிகள் பேசக்கூடியது அதுவாக தானே இருக்குது. விஜய் அவர் மீதும் போட்டிருக்கணும், ஏன் போடலை? ஏன்னா நம்ம லாலி ஒன்று சொல்லுவோம், இந்த மாஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்ட் ஆஃப் தி சர்வெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு நடந்ததா? விஜய் அவர்கள் 12 மணிக்கே வருவாருன்னு சொன்ன விஷயம் அவருக்கு தெரியுமா? கேட்ட டைம் 3 to 10, அந்த டைமில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம என்கொயரி முடிவில் தான் தெரிய வரும். இதற்கு யார் பொறுப்பு ஏற்க வேண்டும், யார் மீது தவறு அப்படிங்கிற விஷயம். இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்ததுக்கு பிறகா வந்து அரசியல் கட்சிகள் வந்து இந்த சம்பவத்தை வச்சு பல விதமான ஆதாயங்களை தேடிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. தாவேகா தரப்புல வந்து விஜய் அவர்கள் மேலேயுமே வந்து நம்ம சொல்லலாம், இவர் வந்து லேட்டா வந்தாரு, அது அப்படி அவர் சீக்கிரம் வந்திருந்தாருன்னா ஒருவேளை உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுதுமே திமுக மேலேயும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அவங்க தான் வந்து போலீஸ் கிட்ட சொல்லி இந்த இடம் அலாட் பண்றதுக்கு வந்து சரியான அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. தாவேகா மேல இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழக அரசின் மீதும் அல்லது காவல்துறையின் மீதும் இந்தந்த தப்புகள்லாம் இருக்கு, சட்ட ரீதியா பார்க்கும்பொழுது இந்த தவறுகளை இவங்க பண்ணியிருக்காங்கன்னா என்னென்ன தவறுகள் இவங்களோட சைட்ல நடந்துச்சு? தவறுகள்ன்றதை தாண்டி திஸ் இஸ் டூ இயர்லி டு டிசைட் ஆக்சுவலி. ஓகே, நம்ம தவறுகள் அப்படிங்கிறத தாண்டி நீதிமன்றம் சொன்ன கண்டனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே என்னென்ன மாற்றி மாற்றி சொல்லப்பட்டது அப்படின்னா, தாவேகா தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, கேட்ட இடம் கொடுக்கல. ஓகே, நாங்கள் லைட் ஹவுஸ் ரவுண்டானா கேட்டோம், அதுக்கப்புறம் உழவர் சந்தை இதை கேட்டோம். ஓகே, அதெல்லாம் கொடுக்காம எங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து 1,20,000 சதுரடி இருக்குது, 5 வழித்தடம் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் நாங்கள் வந்து வார இறுதி நாள்ன்றது இவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கல அப்படின்னும் போது நீதிபதியாக அங்கே கேட்டிருந்தாங்க. எடப்பாடி அவர்கள் அங்கே அதே இடத்துல பண்ணாருன்னா 15,000 பேர் வந்தாங்க. அவர் கட்சி தலைவர், இவர் கட்சி தலைவர் கூடவே இவர் ஒரு ஆக்டரும் கூட. நீங்க அந்த இடத்த கொடுக்கலன்னும் போது அங்கே அமராவதி பாலம் போது அதனால கொடுக்கலன்ற விஷயமா இருக்கட்டும். அது ஹைவேஸ்ன்னும் போது மூவிங் க்ரௌட் தான் அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பப்ளிக் இடையூறாகும், டிராஃபிக் பிரச்சனை வரும். இதெல்லாம் இருந்தும் நீங்கள் எப்படி அந்த இடத்துல இடம் அலாட் பண்ணீங்கன்ற மாதிரியும் நீதிபதி வந்து காவல்துறை நோக்கி வைக்கப்பட்ட கேள்வி தானே அது. சட்ட ஒழுங்கை சார்ந்தது தானே இது, பேசிக் விஷயத்தை நீங்கள்லாம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும். அப்புறம் திரும்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இல்லை சொன்ன மாதிரி அவர் வந்து 4 மணி நேரம் காலதாமதமாக வந்த ரீசன்னால அப்படின்னு. பட் அவங்க தரப்பில் வைக்கப்பட்டது என்னென்னா, சுற்றி தொண்டர்கள் ஜாஸ்தி இருந்ததுனால வண்டி மூவ் ஆக முடியலை அப்படின்னா இருக்குது, அதனாலன்னு. திரும்ப காவல்துறை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த சொன்னோம், பட் அதை தாண்டி வந்துட்டு இருந்தாங்க, விஜய் அவர்கள் உள்ளே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அதை தாண்டி இங்கே வந்து இவங்களே கேள்வி கேட்டிருந்தாங்க, நீதிபதி அவர்களே கேள்வி கேட்டிருந்தார், ஏன் அந்த வண்டியை இன்னும் சீஸ் பண்ணல, ஏன் ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடலன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. போடும்போது அந்த வண்டியில் இருக்க சிசிடிவி ஏன் ப்ரொக்யூர் பண்ணல இன்னொன்று கேட்டிருந்தாங்க. சிசிடிவி பெரிய ரோல், இவங்க வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாமே அந்த சிசிடிவியில் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்கள் அரசு தரப்புலையோ லைக் காவல்துறை தரப்புலையோ தாவேகா தரப்புலையோ வைக்கவும் பட்டது. நீதிமன்றம் சார்பில் நீதிபதி சார்பிலேருந்து கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த கரூர் இஷ்யூ வந்து இப்போ வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தீவிரமாக வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகளை தவிர்த்து ஆதாயம் தேடுறவங்க யாருன்னு பார்க்க போனால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் தான். இதை பயன்படுத்தி தங்களை எப்படி வந்து பிரம்மாண்டமாக்கிக்கலாம், தங்களை எப்படி இன்னும் செல்வாக்கு மிக்கவர்களாக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப அழகாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து நடந்தது ஒரு புறம் இருந்தாலும் மற்ற கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணி பேசுறது, தாவேகா தலைவருக்கு ஆதரவாக பேசுறது, தவறான கோணங்களில் போகும்பொழுது தப்பான விஷயம், நம்ம தெரியாத விஷயங்களை பதிவு பண்ணும்பொழுது இவர்கள் மீது என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ள முடியும்? சி அகெயின் சர்க்குலேட்டிங் ஃபால்ஸ் கிளைம்ஸ். ஆல்ரெடி ஒரு மூவர் கைது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். பாஜக நிர்வாகியாக இருக்கட்டும், தாவேகா நிர்வாகிகள், அப்புறம் ஒரு 25 சோஷியல் மீடியா மேலே ஸ்பெஷல் மானிட்டரிங் யூனிட் வச்சு அதுவும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் என்னன்னா வி ஹவ் டு டேக் அ காமன் ஸ்டாண்ட். இங்கே எதுவுமே கன்க்ளூட் பண்ணப்படலை இந்த இடத்துல. ஏன்னா அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் வந்துட்டு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு, எஸ்ஐடி சிபிஐ கேட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பாஜக தரப்புலேருந்து உண்மை கண்டறியும் குழு வந்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயம் இப்போ நம்மளே ஒரு டிஸ்கஸ் பண்ணனா, பீப்புள் ஆர் லைக் ரெடி டு ஸ்டாம்ப் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வி ஹவ் டு டேக் அ காமன் ஸ்டாண்ட் ஹியர். இது நடந்திருக்கு, இவங்க தரப்புலேருந்து இது, இவங்க தரப்புலேருந்து இவங்க தரப்புலேருந்து இது. ஓகே, அப்படின்னும் போது அது முற்றிலுமாக என்னென்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வரும். ஓகே, ஏன்னா தாவேகா தரப்புலேருந்து சொல்கிறதும் நாங்கள் இந்த இடத்த கேட்டோம், எங்ககிட்ட அதுக்கான ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த இவங்க வந்துட்டு இல்லைன்னு மறுக்கிற விஷயமா இருக்கட்டும், இங்கே என்னென்னா ஒருமித்த கருத்தாக எங்கேயுமே கிடையாது இல்லையா. ஓகே, முன்கூட்டியே சொல்லாமல் லத்தி சார்ஜ் நடத்துனது அப்படின்னு சொன்னது, டிரான்ஸ்ஃபார்மரில் லைட் ஆஃப் பண்ணது, ஜென்ரேட்டர் ரூம்னு சொன்னது, ரசாயனம் தெளித்தது உள்ள அப்படின்ற மாதிரி மாறியான நிறைய கருத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே ஒரு வாதங்களாக ஒரு கிரிட்டிசிசமாக வந்து ஒரு கேள்விகளாக முன்வைக்கப்படுற ஒரு விஷயம். இதுக்கு எல்லாம் ஆன்சர் அண்ட் சொல்யூஷன் அப்படின்னா அகெயின் அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்து அதோட ஃபைனல் இதில் தான் நமக்கு தெரிய வரும்.
இப்போ வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது இனி வரும் காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமா எல்லாருமே செயல்படும். அப்படி பார்க்க போனா இந்த தாவேகாவால ஏற்பட்ட இந்த ஒரு சம்பவம் இனி வரும் அரசியல் கட்சிகளுக்கு எந்த விதத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கப்படும்? இந்த மாதிரியான பரப்புரைக்கா இருக்கட்டும், ஏதேனும் பொதுக்கூட்டங்களுக்கு எப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கப்படும்? இல்ல நீதிமன்றமே இன்னொரு விஷயமும் இங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்காதீர்கள்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா விதிமுறை வந்து இதுக்கு நீங்க வகுக்கணும் அப்படின்னு சொல்லி லைக் ஒரு கேஸ்மே இங்க வந்து ஃபைல் பண்ணாங்க. ஓகே, ஃபைல் பண்ணப்போ அவங்க திரும்ப நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இது வந்து விதிமுறை வந்து வகுக்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது இதன் மீது நாங்க திரும்ப வந்துட்டு ஒரு முடிவை இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன்ல சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது தட் இஸ் லைக் இந்த பெட்டிஷன் இந்த மாதிரி ஒரு ரேலி நடக்குது, கேம்பெயின் நடக்குது அப்படின்னா, ரோட் ஷோ நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், எதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல கொண்டு வரப்படும். ஏன் இது எப்படி நான் எது கூட கம்பேர் பண்ணணும் ஈஸியாக புரிதலுக்கு அப்படின்னா, நமக்கு கொல்கட்டாவில் ஒரு டாக்டரோட லைக் கேஸ் நடந்தது, ரேப்பன் கேஸ் நடந்தது. அப்போ அந்த டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்லாம் வேணும், இப்படியெல்லாம் மருத்துவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரியான விஷயங்கள் தான். தட் இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்னும் போது அடுத்தது இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்களா, ஸோ தீஸ் ஆர் த க்ரைட்டீரியாஸ் விச் நீட் டு பி ஃபாலோட் ஃபார் த பெர்மிஷன் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு விஷயம் கொண்டுட்டு வருவாங்க. இந்த விசாரணை வந்து நகர்ந்துட்டு இருக்கு. இந்த விசாரணையில அடுத்த கட்டமா நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சரி, நான் சொன்னேன் அக்டோபர் 10th அடுத்த அப்டேட் நமக்கு இருக்கும். ஓகே, அதாவது ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனை நோக்கி அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை கோரியதை நோக்கி, எஸ்ஐடி விஷயத்தை நோக்கி, இந்த மாதிரி எல்லாமே அடுத்த கட்ட விஷயம் இதை நோக்கி இருக்கும். ரொம்ப நன்றி. நேர்காணலில் பங்கேற்று இந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.